கர்த்தரும் மகிமை நிறைந்த தேவனமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வேகமாக 2 மாதங்களை முடித்து இந்த புதிய நாளுக்குள் பிரவேசிக்கவும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். தேவன் தாமே இந்த நாளிலும் பெரிதானவைகளை நமக்கு செய்வாராக. இந்த நாளுக்குரிய வேதவசனம் நீதிமொழிகள் 10வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே இன்றைக்கு அநேக காரியங்களை மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய பலத்தினாலும் தன்னுடைய சாமர்த்தியங்களினாலும் தன்னுடைய பொருளாதார நிலைகளினாலும் வசப்படுத்தி கொள்ளுவதற்கு அவன் விரும்புகிறான். அநேக நேரங்களிலே அவனுடைய பலத்திற்கு மிஞ்சினவைகளையும் தன்னுடைய வருமானத்திற்கு அதிகமானவைகளையும் வேண்டும் அப்படி என்று விருப்பப்படுகிறான். முயற்சியும் செய்து மனிதன் வாழ ஆரம்பிக்கிறான். ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைப்பதில்லை, எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கப்படுவதில்லை. இங்கே வேதம் சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீதிமான் அப்படி, துன்மார்க்கன் நீதிமான் அப்படி என்று வரும்பொழுது, துன்மார்க்கர்களோ அநேக காரியங்களை தங்களுடைய பலத்திற்கும் தங்களுடைய தகுதிக்கு மிஞ்சின காரியங்களை ஆசைப்படுவார்கள். நீதிமான்களோ கர்த்தருடைய இரக்கத்தினாலே கர்த்தர் கொடுக்கிற கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம், நன்மைகள், சுகம், பலன் நிறைவாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இங்கே ஆசைக்கும் விருப்பத்திற்கும் வித்தியாசத்தை நாம் இங்கே காண முடிகிறது. அநேக காரியங்களுக்காக ஆசைப்பட்டு அதை அடைவதற்காக நித்தமும் ராப்பகலும் பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் அதிலே அடையாமல் போவதும் உண்டு. ஆசைப்பட்ட காரியங்கள் அவர்கள் வாழ்க்கையிலே கிடைக்காமல் போவதும் உண்டு. ஆனால் நீதிமான் அப்படி இல்லை, விரும்புவான். தேவன் தருகிறவைகள் அநேக ஆசீர்வாதங்கள் தேவனிடத்தில் இருக்கிறது. என்னுடைய வாழ்வுக்கு என்ன நன்மைகளை தேவன் வைத்திருக்கிறாரோ, என்னுடைய குடும்பத்திற்கு அல்லது என்னுடைய எதிர்காலத்திற்கென்று என்னுடைய வாழ்வுக்கென்று கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாரோ அது எனக்கு தர வேண்டும் என்று விருப்பம் உடையவனாய் காணப்படுவான். அவனிடத்தில் இருப்பது ஆசை அல்ல, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அநேக ஆசீர்வாதங்கள். அதில் எனக்கு தேவையான தகுதியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவதற்கு விருப்பமுடையவனாய் மாறுவான். அந்த ஆசீர்வாதத்தினுடைய நன்மைகளையும் தேவனுடைய இரக்கங்களையும் சொந்தமாக்கி கொள்ளுவதற்கு அவன் விரும்புகிற காரியத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். காரணம், இவன் தன்னை மிகைப்படுத்தி கொள்ளவோ, தன்னை பெருமை பாராட்டி கொள்ளவோ, தன்னை இந்த பூமியிலே அவன் ஸ்தானத்திலே உயர்ந்தவன் என்று காட்டிக்கொள்ளவோ ஒன்றை ஆசைப்படுவதில்லை. தான் இந்த உலகத்திலே கொஞ்ச நாட்கள் வாழப்போகிறோம், வாழ்வதற்கு தேவையான வாழ்வாதாரங்களை மட்டும் விரும்புகிற இடரல் உண்டாக்காத அல்லது தேவனை விட்டு விலக செய்யாத நன்மைகளை மாத்திரம் விரும்புகிற மனிதனாக நீதிமான் காணப்படுவான். அவனுடைய விருப்பத்தை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுகிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு நாம் துன்மார்க்கர்களைப் போல ஆசைப்பட்டு அவதிப்படுகிறவர்களாய் இராதபடி நாம் தேவனிடத்தில் ஏராளமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. நமக்கு தேவையானவைகளை அவரிடத்தில் விருப்பமாய் தெரிவிப்போம் என்றால் நீதிமான்களாய் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அந்த நன்மைகளை விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானாய் இருந்து அவன் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படி என்று உறுதியாக சொல்லியிருப்பதை நாம் காண முடிகிறது. நாம் அவசியமற்றவைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் அல்ல,
ஆமீன் அவசியமானவைகளை வாழ்வை நடத்தி செல்லுவதற்கு தேவையானவைகளை ஆண்டவரிடத்தில் இந்த விருப்பமாய் தெரிவிப்போம். ஆசை அல்ல, ஆண்டவர் அந்த விருப்பத்தை நிறைவேற்றி நம்முடைய வாழ்வின் எல்லா காலங்களிலும் அது நாம் எந்த இடத்திலும் நமக்கு மனமடிவுகள் வராதபடி, இல்லையே என்கிற குறைவுகள் வராதபடி விருப்பங்களை நிறைவேற்றி நன்மைகளால் நிறைத்து நடத்துவதற்கு அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். நாமும் நீதிமான்களாய் தேவையற்றவைகள் மேல் பதட்டப்படுகிற துன்மார்க்கர்களாயிராதபடி தேவையானவைகளை, வாழ்வதற்கு தேவையானவைகளை மட்டும் விரும்புகிற நீதிமான்களாய் இருப்போம். நம்முடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி நம்மையும் மகிமைப்படுத்துவாராக. ஆமீன் ஆமீன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஆண்டவரே ஏராளமான நன்மைகள் அவசியமாயிருக்கிறது. ஆனால் அந்த நன்மைகளை ஆண்டவரே ஆசைப்படுகிற நிலையில் அல்ல, ஆசைப்படுகிறவன் தன்னை உலகத்தில் ஒரு பெரிய மனிதனாக, பெரிய நபராக, எல்லாவற்றையும் உள்ளவனைப் போல காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆசைப்படுகிறான். ஆனால் நீதிமான் அப்படி அல்ல. வாழ்வதற்கு தேவையான நன்மைகளை கர்த்தரிடத்திலிருந்து விருப்பமாய் தெரிவிக்கிறான். அந்த விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்து அவனை வாழ்வதற்குரிய சகல நன்மைகளையும் தந்து ஆசீர்வதிக்கிறேன். அவன் தன்னை இந்த உலகத்திற்கு ஒரு பெரியவனாய் காட்டிக்கொள்ள அல்ல, தேவ நன்மைகளால் நிரப்பப்படுகப்படவும், தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறவன் இப்படியாய் இருப்பான் என்பதை வெளிப்படுத்தவும் ஆண்டவர் விருப்பம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். தகப்பனே, ஒருபோதும் ஆண்டவரே துன்மார்க்கர்களைப் போல இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய நபராய் கட்டிக்கொள்ள எந்த பொருட்களையோ எந்த காரியத்தையோ ஆசைப்பட்டு நாங்கள் பின்பு அவதிப்பட இடமில்லாதபடி ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு தேவையான நன்மைகளை கர்த்தரிடத்தில் இந்த விருப்பமாய் கொண்டு அதை ஆண்டவர் நிறைவேற்றி தர இந்த கால வேளையிலையும் அர்ப்பணிக்கிறோம். அந்த நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னபடி அவன் தேவையற்றதை விரும்புவதும் இல்லை, ஆசைப்படுவதும் இல்லை. அவன் விருப்பமெல்லாம் வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகள், வாழ்வதற்கு வேண்டிய நன்மைகள், வாழ்வாதாரங்கள் இருந்து கிடைக்க அவன் விருப்பப்படுகிறான். கர்த்தர் அதை கொடுக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.